ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் கடலை மாவு வச்சு நல்லா சாஃப்டான சுவையான இந்த லட்டு எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப புது விதமாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலாடை சேர்க்க போகிறோங்க. நம்ம பால் காய்ச்சும் போது மேலே வந்து ஆடை கட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாலாடையை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே வரேங்க. இது வந்து நம்ம சாதாரணமாகவே வீட்டில் பால் காய்ச்சும் போது பாலாடையை இந்த மாதிரி எடுத்து வைப்போம், வெண்ணெய் நெய் செய்கிறதுக்காகலாம். இந்த மாதிரி எடுத்து வச்ச பாலாடையிலேருந்து அரை கப் அளவுக்கு நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பாலாடை கட்டுறது வந்து நல்லா திக்காக கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா பால் காய்ச்சினதும் சூடானதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக நம்மளுக்கு பாலாடை கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலாடையிலேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு பாலாடை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பாலாடை இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதே மாதிரி சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சு அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாலாடை சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்காதீங்க. நம்ம கை வச்சு பிசைய நம்மளுக்கு வந்து நல்லா இழகி கொடுக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான ஒரு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். முந்திரியும் பாதாம் நல்லா வறுப்பட்டதும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு கடலை மாவும் பாலாடையும் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மாவு வந்துட்டு எடுத்து இப்போ சூடு பண்ண இந்த நெய்யில் போட்டுக்கலாம். குறைவான தீயில வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது கடலை மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வந்து வறுப்படணும். அது வரைக்கும் குறைவான தீயில ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா வந்து உதிரியாக பொடியாக ஆயிரும். பச்சை வாசனை எல்லாமே போய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் கொட்டியாச்சு இதை. இப்போ ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கணும். பாகு எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளாரே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வந்துடுங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் நெய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், அப்படியே பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போ நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துருச்சான்னு தெரியறதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் வந்து எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறுனதும் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி லட்டு செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே நம்ம செய்கிற லட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை வந்துட்டு வெளியிலேயே வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம பாலாடை சேர்க்குறோம். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு இப்படி உருட்டினீங்கனாலே ரொம்ப ஈஸியாக உருட்ட வரும். நல்லா சூப்பரான டேஸ்டியான கடலை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலை மாவு லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.